ஏன் ஆயுர்வேதிக் ஆர் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது? நான் உங்க டாக்டர் ஐஸ்வர்யா பேசுறேன். ஃபர்ஸ்ட், நேச்சுரல்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் சேஃப்னு கிடையாது. செடி மற்றும் மூலிகையில உள்ள நிறைய காம்பவுண்ட்ஸ் லிவர் அண்ட் கிட்னியை டேமேஜ் பண்ணிரும். சில ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்ல ஈயம், அதாவது லெட், பாதரசம், மர்க்குரி, ஆர்சனிக் போன்ற ஹெவி மெட்டல்ஸை ரிசர்ச். ஆக்சுவலாக இந்த டாக்டர் சொல்கிறத தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அறகுறை டாக்டர் அறகுறையாக தெரிஞ்சு தேவையில்லாத தவறான கருத்தை பரப்பிட்டுருக்குறாங்க. அது முக்கியமாக ஆயுஷ் மருத்துவத்தை எவ்வளோ தூரம் மட்டம் தட்டுறாங்க. ஒன்று, நிறைய பேர் ஆயுஷ் மருத்துவம் சூடோ சயின்ஸுங்கிறாங்க. அப்படியும் கிடையாது. நிறையா பேர் ஆயுர்வேதம் சைடு எஃபெக்ட் இருக்குது, அதுவும் கிடையாது. இது எல்லாமே யார் பரப்புகிறான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆங்கில மருத்துவர்கள் தான். ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் நிறையா நோய்களை குணப்படுத்தவே முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க. எல்லா நோயும் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வச்சுக்கோங்களேன். தைராய்டு பிரச்சனைக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, தைராய்டு ஜாஸ்தியானால் அந்த மருந்து பவரை ஜாஸ்தி பண்ணுறாங்க, குறைச்சிட்ருக்காங்க. கேட்டால் லைஃப் லாங்காக நீங்கள் இதை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். நாட் ஒன்லி தைராய்டு, ப்ரெஷரு, சுகரு, ஹார்ட்டு, கிட்னி, எவ்ரிதிங் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் ஆங்கில மருத்துவம். அதே மாதிரி எல்லா கட்டிக்கும் ஆப்ரேஷன். ஏன்னா வேறு மருந்துகள் கிடையாது. ஸோ இதனால் அவங்களுக்கு ஸ்கோப் கம்மியாக இப்போ நிறைய மக்கள் இயற்கை மருத்துவம், இயற்கையான உணவுகள் அப்படிங்கிற அதை நம்பிக்கை அதிகமாக வரும்போது அதை சில பொறுத்துக்க முடியாமல் சில மருத்துவர்கள் மட்டும் இல்லை, நிறைய ஆங்கில மருத்துவர்கள் அதை முக்கியமாக ஆயுஷ் மருத்துவத்தை பற்றி ஒரு அடிப்படை நாலேஜே இல்லாமல் அதை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே நான் சொல்ல இந்த ஆர்சனிக் இங்கே இருக்குது, ரெண்டாவது ப்ளம்பமெட் இருக்குது, ரெண்டாவது மெர்க்குரி இருக்குது. இந்த 3 மருந்துமே அவங்க சொன்னது தான். இந்த 3 மருந்துக்குமே பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த கச்சா எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது குரூட் ஆயில். எப்படி குரூட் ஆயிலை அதை மதிப்பை உயர்த்தி அதை வேல்யூ பண்ணி நம்மளுக்கு பெட்ரோல், டீசல், எல்பிஜி, அதுக்கடுத்து ஒயிட் பெட்ரோலியம் எப்படி மாறுது, அதாவது வேல்யூபுளாக மாற்றுறாங்க. அதே சேம் ஃபினாமினா, சேம் ப்ரொசீஜர் தாங்க ஹோமியோபதியில். ஒரு குரூடு ஃபார்மில் இருக்கிற ஒரு பொருளை, குரூடு ஃபார்மில் ஒரு மெட்டலை, குரூடு ஃபார்மில் இருக்கிற ஒரு தாவரத்தை எடுக்கிற பொருளை மெடிசன் ஃபார்மட்டாக மாற்றுறாங்க. அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருளாக மாற்றி மெடிசனுக்கு கொடுக்குறாங்க. இது இன்றைக்கி வந்த மருந்து இல்லைங்க, மோர் தென் 300 வருஷத்துக்கு முன்னாலே வந்த மருந்துகள். ரெண்டாவது, எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட மருந்துகள். எல்லா மருந்துமே ஹியூமனில் கொடுத்து, அதாவது மனிதன்கிட்ட கொடுத்து ப்ரூவ் பண்ண உள்ள மருந்துகள். ஆங்கில மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், ஆங்கில மருத்துவத்தில் எலியில் கொடுப்பாங்க, லேபில் செக் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கடுத்து மனுஷனை கொடுத்து பார்ப்பாங்க. அப்படி இவ்வளோக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப்னு சொல்கிற அந்த ஆங்கில மருத்துவத்துவே ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 மருந்து வந்துச்சுன்னா அதே வருஷத்தில் ஒரு 500 மருந்தை தடைப்படுத்துகிறாங்க. என்னென்னா அதில் சைடு எஃபெக்ட் அதிகம்னுட்டு. நல்லா பாருங்கள், 500 மருந்து புதுசாக மருந்து வருது, 500 மருந்தை தடைப்படுத்துகிறாங்க. ஏன்னா சைடு எஃபெக்ட் அதிகம்னு. ஆனால் இன்ன வரைக்கும் ஆயுஷ் மருத்துவத்தில் ஹோமியோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதாக இருக்கட்டும், எந்த மருந்தும் சைடு எஃபெக்ட்னு சொல்லி யாரும் தடைப்படினதே கிடையாது. இது தவறான கருத்தை அது முக்கியமாக ஆங்கில மருத்துவர்கள் எல்லா நோயாளிகிட்டையும் சொல்லி அவங்க மைண்டில் நெகட்டிவ் தாட்டை வச்சுட்டாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி அறகுறை வைத்தியர்கள், அறகுறை ஆங்கில டாக்டர், அலோபதி டாக்டர்ஸ்கள் சொல்கிற கருத்துக்களை தயவு செஞ்சு கேட்காதீங்க. மருத்துவம்னா ரெண்டுமே தேவை தான். ஆங்கில மருத்துவமும் தேவை, ஆயுஷ் மருத்துவமும் தேவை. ஆங்கில மருத்துவம் எமர்ஜென்சி பர்பஸ் ஒன்லி. ஆயுஷ் மருத்துவம் நாள்பட்ட நோய்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கும். உங்களுக்கு ஆயுஷ் மருத்துவத்தை பற்றி மேற்கொண்ட சந்தேகம்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.